உங்களுக்கு நேச்சுரலாகவே ஏர் க்ரோத் பூஸ்டப் பண்ணி தரணுமா, அப்புறம் டேண்ட்ரஃப் ரெடியூஸ் ஆகணுமா, இந்த ஏர் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணால் ஏர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். உங்களுக்கு நேச்சுரலாகவே சில்கியாக ஷைனிங்காக ஸ்மூத்னஸாக இருக்கும். நம்ம டேண்ட்ரஃபை ரிமூவ் பண்ணி ஸ்கேல்ப் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணி தரும். அப்புறம் தின்னாக இருக்க முடிய நல்லா திக்காக மாற்றி தரும். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியங்காஸ் டைரி. இன்னைக்கு நம்ம டைரியில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட்டான ஏர் பேக் தான் சொல்ல போகிறேன். அது நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக, அப்புறம் சீக்கிரமாக நமக்கு வீட்லேயே கிடைக்கிற இன்க்ரீடியண்ட்டை வச்சு தான் இது ஏர் பேக் பண்ண போகிறோம். நம்ம முடி நல்லா ஏர் க்ரோத் பூஸ்டப் பண்ணி தரும், அதை கண்ட்ரோல் பண்ணும், டேண்ட்ரஃபை ரிமூவ் பண்ணி ஸ்கேல்ப் ஹெல்த்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி தரும். நம்ம நேச்சுரலாகவே ஷைனாக அப்புறம் ஸ்மூத்னஸை கொடுக்கும். இந்த பாலிமைஸ்டாக மாற்றி தர பவர்ஃபுல்லான இன்க்ரீடியன்ட் இந்த பேக்கில் இருக்குது. ஸோ அந்த பேக் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி ரெடி பண்ணலாம் எல்லாமே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் இன்னும் இயற்கை டிப்ஸ்க்கு அப்புறம் வேறு வீடியோஸ்க்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ ஆன் பண்ணிக்கோங்க. நீங்கள் கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற இயற்கை டிப்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரிசல்ட் நேச்சுரல்னால எந்த கெமிக்கல்ஸும் இல்லாதனால உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் போட தான் நம்ம யூஸ் பண்ண தான் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இப்போ வாங்க அதை பேக்கை ரெடி பண்ணுறோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறது ஃப்ளாக்ஸீடு தான். நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஃப்ளாக்ஸீடில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ப்ளஸ் பயோட்டின் இருக்கிறதுனால நம்ம ஏர் திக்காக ஆகும், அப்புறம் ஷைனாக இன்க்ரீஸ் பண்ணும், நல்லா ஷைனிங்காக இருக்கும், ஏர் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணி தரும். இந்த மாதிரி நல்லா பாயில் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஜெல்லி ஃபார்மில் ஆகும். இப்போ இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும்போது ஃபில்டர் பண்ணால் தான் ஃபில்டர் பண்ண முடியும். ஸோ ஃபில்டர் பண்ணிக்கலாம். நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை அப்படியே விட்டுடலாம். நல்லா இன்னும் ஜெல்லியாக சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நேரம் சூடு ஆறட்டும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் சூடு ஆறட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறது செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலை தான். செம்பருத்தி பூவில் நேச்சுரல் ஏர் க்ரோத் பூஸ்டர் இருக்குது. நம்ம ப்ரீமேச்சூர் க்ரே ஏரை ப்ரிவெண்ட் பண்ணும், நம்ம ஸ்கேல்ப்பை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும், டேண்ட்ரஃபுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், டேண்ட்ரஃபெல்லாம் ரெடியூஸ் பண்ணி நம்ம ஏர் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணி தரும், நம்ம கண்டிஷ்னராக அப்ளை ஆகும் நம்ம முடிக்கு. இதில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் நம்ம முடி நல்லா தின்னாக இருக்க முடிய நல்லா திக்காக மாற்றி தரும். அது ஒரு 10 பூ எடுத்திருக்கேன். செம்பருத்தி பூவோட செம்பருத்தி எல்லாம் அதிகமாக எடுத்துக்கோங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சிடலாம். அப்போ தான் கிரைண்ட் பண்ணால் நல்லா ஜெல்லி ஃபார்மில் வரும். ஸோ நல்லா இது பிச்சு நல்லா தண்ணியில் ஊற வச்சிடலாம், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு. செம்பருத்தி பூவில் செம்பருத்தி இலையில் நேச்சுரல் பிக்மெண்ட்ஸ் அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நம்ம ப்ரீமேச்சூர் க்ரே ஏரை தடுக்கும். இப்போ இது ரெண்டுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எடுத்துக்க போகிறது ஆலோவேரா தான். ஆலோவேரா ஜெல் வந்துட்டு நம்ம முடி நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக ஏர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணி தரும். நம்ம முடி நல்லா ஷைனிங்காக சாஃப்டாக இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த முள்ளெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஒரு 3-4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அந்த எல்லோ பாட்டெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ அதே மிக்ஸி ஜாரில் இதுவும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம நேச்சுரல் கண்டிஷ்னராக அப்ளை ஆகும். நம்ம முடி நல்லா இது சூப்பராக இருக்கும் ஏர் க்ரோத்துக்கு. ஹைபிஸ்கஸில் ஆன்டி பாக்டீரியல் அப்புறம் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால டேண்ட்ரஃபை ரெடியூஸ் பண்ணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பவுலில் ஒரு கிளாத் போட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் இருக்க டஸ்ட்டு ஏர் வாஷ் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். அப்புறம் சில பேருக்கு ஸ்கேல்ப் இரிட்டேஷன்ஸ் வரும். அந்த டஸ்ட் இருந்தால் டேண்ட்ரஃப் வர சான்சஸ் இருக்குது. டஸ்ட் இருந்தனால ஏர் வாஷ் சரியாக பண்ணலைன்னா டேண்ட்ரஃப் வரும். ஸோ நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு அப்ளை பண்ணவும் ஈஸியாக இருக்கும், ஏர் வாஷ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியாக தான் இருக்கும், கொஞ்சம் ஜெல்லியாக வரும். ஏன்னா அந்த செம்பருத்தி பூவில் அப்புறம் செம்பருத்தி இலையில் ஒரு ஜெல்லி மாதிரி நேச்சுரலாகவே இருக்கும். அது அந்த நல்லா வரும். சூப்பராக க்ரீமியாக வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம ஃப்ளாக்ஸீட் ஜெல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லை, அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல். இப்போ இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ரெண்டுமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே கலக்கணும், மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
பேக் அப்ளை பண்ணவும் சூப்பராக இருக்கும். ரூட்ஸில் நல்லா இறங்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பேக் அப்ளை பண்ண ரெடி. பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கணும். பாருங்கள் கையிலும் வேணும்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் வச்சு நல்லா சிக்கி எடுத்துக்கணும். எந்த பேக் அப்ளை பண்ணுறது இருந்தாலுமே இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் ஆயில் இருந்தால் தான் நம்ம முடி ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ ஆயில் வச்சுட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்கேல்பில் அப்புறம் டாப்பில் இருந்து டிப் வரைக்குமே அப்ளை பண்ணிக்கோங்க. டிப்பில் நல்லா அப்ளை பண்ணால் தான் ஸ்ப்ளிட்டன்ஸ் வராமல் இருக்கும். நல்லா மைல்டாக மசாஜ் கொடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட்டன்ஸ் எல்லாம் வராமல் இருக்கும். நல்லா முடியிலெல்லாம் அப்ளை பண்ணிக்கினா நல்லா ஷைனிங்காக இருக்கும். இப்போ அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு ஏர் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். எவ்வளோ பவுன்ஸியாக சூப்பராக இருக்குது. அப்படியே புசு புசுன்னிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்குது. இந்த பேக்கோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் நம்பர் 1, ஏர் க்ரோத் பூஸ்டர். ஹிபிஸ்கஸ் ஃப்ளவரில் அப்புறம் லீவ்ஸில் இருக்கிற நேச்சுரல் நியூட்ரிஷன் நம்ம ஸ்கேல்ப் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணி நம்ம டேண்ட்ரஃபை ரிமூவ் பண்ணோம். இதில் இருக்க நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் நம்ம ஸ்கேல்ப் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணி பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி தரும். ஃபாலிகல்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகி நம்மளுக்கு புதுசாக பேபி ஏர்ஸ் எல்லாம் வளரும். பெனிஃபிட் நம்பர் 2, ஏர் ஃபால் கண்ட்ரோல். இது ஹைபிஸ்கஸ்ல இருக்க நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் ரூட்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ஏர் க்ரோத்தை பூஸ்ட் அப் பண்ணி, பிளாக்ஸீட்ல இருக்க ஜெல் வந்துட்டு நம்ம ஸ்கேல்பை நல்லா மாய்ஸ்சரா வச்சிருக்கோம். ஏர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணி தரும். ட்ரைனஸை ரெடியூஸ் பண்ணி ஏர் ஃபாலோ கண்ட்ரோல் பண்ணும். பேக்கை நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வந்தா நம்ம முடி தின்னா இருக்க முடிய திக்கரா மாத்தி நல்லா வால்யூமைசரா மாத்தி தரும். இந்த பேக்கை நீங்களும் வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணிட்டு வாங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நேச்சுரல் ஏர் கேர் டிப்ஸ் அப்புறம் வேறு வீடியோஸ்க்கெல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்புறம் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.